இப்போ பாருங்கள், வெள்ளை பச்சரிசி 600 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சரிசி அதை வந்து நாங்கள் இப்போ 8 மணி நேரம் ஊற விட போகிறேன். அதை ஊற விட்டுட்டு அதுக்கு பிறகு மாவு அரைச்சி தான் இதை செய்ய வேணும். இப்போ நாங்கள் இது நல்லா கழுவிட்டு நல்லா ஊற விட்டால் 8 மணி நேரம், நான் கூட நேரம் ஊற விடுவேன். நீங்களும் அதே போல் செய்யுங்க. இப்போ நாங்கள் இதை மூடி ஊற விடலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் ஊற வச்ச அதாவது 600 கிராம் பச்சரிசி 600 கிராம் பச்சரிசியை நாங்கள் இப்போ நான் 8 ஹவர் ஊற வச்சுருக்கிறேன். 8 மணித்தியாலம் ஊற வச்சுருக்கிறேன். இதை வந்து நான் இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு வெள்ளை துணியில் இந்த அரிசியை வந்து பரவி விட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம், ஒரு நிறைய நேரம் காய வைக்க வேணாம், ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கணும். நான் உங்களுக்கு எப்படி என்று காட்டுறேன். இதை நாங்கள் இப்போ வடிகட்டுவோம். இப்போ பாருங்கள், ஒரு வெள்ளை துணி, ஏதாவது காட்டன் துணி விரிச்சிட்டு, நீங்கள் ஒரு காட்டன் துணியை விரிச்சிட்டு இந்த அரிசியை வந்து நீங்கள் வந்து இந்த அரிசியை கொஞ்சமாக போட்டு இப்படி பரவி விடுங்க. இப்படியே போட்டுட்டு பரவி விடுங்க. கொஞ்ச நேரம்தான், அது கொஞ்ச நேரத்தில் எடுத்துரும், கொஞ்சம் தண்ணி எடுத்துரும். அந்த என்ன சொல்கிறது, ஈரப்பதம் இருக்கணும், ஆனால் கூட ஈரப்பதம் இல்லை. நான் காட்டுறேன் உங்களுக்கு. தொட்டால் கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கணும். அந்த தருவாயில் நாங்கள் எடுத்துட்டா சரி, அந்த நேரத்தில் எடுத்துட்டா சரி. இப்படி இதை பரவி விட்டுருவோம். பாருங்க, ஒரு காட்டன் துணியில் நல்ல ஈரத்தை எடுக்கிற மாதிரி துணி இருக்கணும். அந்த துணியில் நீங்கள் வந்து இப்படி பரவி விட்டுட்டு கொஞ்ச நேரம், ஒரு 15 நிமிஷம் விடுங்க. அது அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே எடுக்கும். அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் எடுக்கும். எடுத்த பிறகு நான் உங்களுக்கு எந்த பதத்தில் மாவு அரைக்கிறதுன்னு காட்டுறேன். இந்த சீனி அதிரசத்துக்கு நான் வந்து எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க, இங்கே பாருங்க, இப்படியான பதம். இங்கே பாருங்க, ஒட்டுது கையில். இந்த அரிசி வந்து இங்கே பாருங்க, இப்படி கையில் ஒட்டுது. கொஞ்சமாக அந்த ஈரத்தன்மை இருக்குது. இதோடையே நாங்கள் வந்து மாவாய் இப்போ அரைச்செடுப்போம் இந்த பலகாரத்துக்கு. அதாவது இது 600 கிராம் பச்சரிசி, வெள்ளை பச்சை. இதை நாங்கள் இப்போ இனி மாவா அரைச்செடுப்போம். வாங்க இப்படி மாவு அரைக்கிறதுன்னு நாங்கள் பார்ப்போம். இப்படி நீங்கள் இந்த தன்மையில் இருக்கும்போது தான் நீங்கள் அரைக்க வேணும். ஏனெண்டா அப்போத்தான் சரியான பக்குவமான பதத்துக்கு வரும் அந்த பலகாரம். அப்போ இந்த பதத்துக்கே நீங்கள் ஈரத்தன்மை இருக்கட்டும். அப்போத்தான் அந்த மாவுக்கு ஈரத்தன்மை வேணும். அதால தான் இந்த பக்குவத்திலே நாங்கள் அரைக்க வலிக்கிடுறோம். வாங்க நாங்கள் அரைச்சிட்டு வருவோம் மாவு. இப்போ பாருங்க, நாங்கள் இந்த மாவை அரைச்சி எடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் சலிப்போம். சலிச்சு எடுத்து கப்பியையும் சின்ன கப்பியையும் இந்த மாவையும் நாங்கள் வேறாக்கி எடுப்போம். நான் உங்களுக்கு காட்டுறேன் சின்ன கப்பி எப்படி என்று. இங்கே பாருங்கள், சளிச்சு எடுத்து சின்ன இதால் அரிதட்டில் நீங்கள் முதல் வந்து அரைச்சி எடுங்க. அரைச்சி எடுக்கும்போது இங்கே பாருங்கள், ஸ்மூத்தான இந்த ஈரப்பதன் மா. இங்கே பாருங்கள், இப்படி ஈரப்பதனாக இருக்கணும் இந்த மா. அப்போத்தான் இந்த பலகாரத்துக்கு வந்து, அதாவது சீனி அரியதரம், அதாவது சீனி அதிரசம்னு சொல்லுவாங்க. இந்த பலகாரத்துக்கு இப்படியான பதத்தில் தான் நாங்கள் மாவு அரைச்சி எடுக்க வேணும். இப்படி நாங்கள் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து மெதுவாக அரைச்சி சலிச்சு எடுப்போம். கையால் தட்டாமல் மெதுவாக அரைச்சிட்டு இந்த மீதி வந்திருக்கு பாருங்க, இங்கே இப்படி சின்ன சின்ன கப்பி, இங்கே பாருங்க சின்ன சின்ன கப்பி வந்திருக்குது. இதை நாங்கள் வேறையாக வைப்போம். வேறையாக வச்சுட்டு மற்றதுகளையும் அரைச்சி எடுத்துக்கொண்டு வருவோம். இப்போ பாருங்க, இந்த மாவை அரைச்சி வச்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் அரிசியை போட போட இந்த கப்பி வரும் தானே, இந்த கப்பி வந்து இப்படி கப்பி வரும். இந்த கப்பியை நீங்கள் என்ன செய்யணும், இந்த இந்த நாங்கள் அரைக்கிற மாவோடய சேர்த்து அரைச்சி எடுத்து கொண்டு வரணும். குறுனியாக இருக்க கப்பியை தான் இதோட சேர்த்து நாங்கள் கடைசியாக மாவு பிசைகிற நேரம் பிசைய போகிறோம். அதால் நாங்கள் வந்து மாவை அரைச்சி நல்லா பவுடராக சளிச்சு எடுத்துட்டு கப்பி, குட்டி கப்பி, சின்ன கப்பி இருக்குது, சின்ன கப்பியை தான் நாங்கள் சேர்க்க போகிறோம். நான் உங்களுக்கு எந்த அளவு கப்பி இந்த மாவோட சேர்க்குறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, நாங்கள் மாவை சளிச்சு எடுத்துக்கொண்டு வந்தாச்சு. நல்ல சாஃப்டான மா, நல்ல சாஃப்டாக இருக்குது. அதோட
நாங்கள் வந்து இந்த இருக்கு இந்த கப்பி, இங்கே பாருங்க இந்த கப்பியை பாருங்க, இந்த பொறுன்னு இருக்கணும், அந்த கையில் வந்து தட்டுப்படணும் அந்த கப்பி. அந்த கப்பியில் கொஞ்சத்தை நாங்கள் இதோட சேர்ப்போம். இப்படியே சேர்த்து விட வேண்டியதுதான் இந்த கப்பி. கப்பி நீங்கள் நல்லா அரைச்சா கூட பிரச்சனை இல்லை. நல்லா அரைச்சிட்டு கடைசியாக அந்த கப்பி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் சல்லடை வந்து ஆக மெல்லிய சல்லடையால் அரிக்காமல் அந்த கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்கிறத அரைச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும் இது. அப்போ நீங்கள் இப்போ மாவு அரைச்சாச்சு. இப்போ எங்களுக்கு தேவையானது என்னன்னா சீனி. சீனி வந்து 350 கிராம். அதாவது நாங்கள் 600 கிராம் பச்சரிசி எடுத்தோம். 600 கிராம் பச்சரிசிக்கு 350 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு இதை விட குறைவா போடுறேன்னா என்னடா சீனி இது வந்து 600 கிராம் அரிசி என்றபடியா 350 கிராம் கணக்கா இருக்கும். உங்களுக்கு 350 கிராம் கணக்கான ஒரு சீனி அந்த அதாவது அந்த ஸ்வீட் டேஸ்ட் வந்து கணக்கா இருக்கு. நீங்க வந்து 350 கிராம் எடுத்துக்கொள்ளுங்க. அதோட வந்து இந்த ஏலக்காய் ஒரு 7-8 ஏலக்காய் எடுத்துக்கொள்ளுங்க. ஏனெண்டா நான் இப்ப என்ன செய்ய போறேன்னுடா உங்களுக்கு ஈஸியான மெத்தட். இந்த சீனியை வந்து நான் பவுடர் ஆக்கிட்டு தான் போட போறோம். பவுடர் ஆக்கிட்டு இந்த ஏலக்காயும் சீனியோட சேர்த்துட்டு அந்த பவுடர் நல்லா பவுடர் ஆக்கிட்டு நான் வந்து இந்த மாவோட கலக்க போறேன். கலந்து நல்லா பிசைஞ்சு வைக்கணும். வாங்க நாங்க இதை அரைச்சு கொண்டு வருவோம். இப்ப பாருங்க இந்த மாவிட பக்குவத்தை பாருங்க. இங்க பாருங்க பிடிச்சா இங்க பாருங்க இப்படி உருண்டையா பிடிபடணும். இப்படி பிடிபடணும். அந்த ஈரப்பதன் இருக்கணும். அரிசி மாவுல வந்து ஈரப்பதன் இருக்கணும். இங்க பாருங்க இந்த பதத்துக்கு தான் நாங்க மாவு அரைச்செடுக்கணும். நீங்க இப்படியும் செய்து பாருங்க. இனி நாங்க சீனியை நாங்க கலப்போம் இதோட. இப்ப பாருங்க நாங்க சீனியும் ஏலக்காயும் அரைச்சி கொண்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்தாச்சு. இனி நாங்க என்ன செய்யணும், இதோட நாங்க கலப்போம். அதாவது மாவோட நாங்க ஏலக்காய் சீனி எல்லாம் பவுடர் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இனி நாங்க கலந்துட்டு இனி இந்த மாவை இப்படியே நல்ல எங்கட கை சூட்டுக்கு இப்படியே மாவும் சீனியும் ரெண்டும் இப்படியே பிசைஞ்சு கொண்டே இருக்கணும். அப்பத்தான் கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் பிசையணும். இப்படி பிசைஞ்சு நாங்கள் குழைச்சி எடுக்க அப்படியே அது வந்து ஒரு அந்த சீனி வந்து என்ன நடக்குமெண்டா சீனி வந்து மெதுவாக கரையும் தானே. அப்போ இந்த மாவுளையும் ஈரப்பதன் இருக்கு, ரெண்டும் சேர்ந்து கரைஞ்சு அந்த என்ன சொல்றது பக்குவமான அந்த அந்த சரியான அந்த பதத்துக்கு வரும். அந்த பலகாரம் போட்டு எடுக்கிற பதத்துக்கு வரும். பாருங்க இப்படி இங்க பாருங்க, இங்க பாருங்க இப்பவே பாருங்க, இங்க இப்பவே பாருங்க இங்க கொஞ்சத்திலேயே இப்படி வருது. நாங்க நல்லா பிசைஞ்சு விடுவோம். இதை இப்படி பிசைய 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 நல்லா நல்லா குழைச்சி விடணும். நல்லா கையால் அமர்த்தி 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 கொஞ்ச நேரம் எடுக்கும். நல்லா பிசைஞ்சு விட்டால் எங்களுக்கு அந்த சரியான பக்குவம் வந்துடும். சீனியும் அதாவது சர்க்கரையும் அரிசி மாவும் சரியான பக்குவத்துக்கு வரும். பிடி இங்கே பாருங்க, இப்போவே இங்கே பாருங்க இந்த அளவுக்கு பிடிப்படுது. இன்னும் கொஞ்சம் நேரம் போக 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 நாங்கள் இதை வந்து என்ன செய்யணுமெண்டா இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 4-5 மணித்தியாலும் ஊற விடணும். அப்போத்தான் அந்த சரியான பக்குவத்துக்கு வரும். எங்களுக்கு போட ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு இதை பிசைஞ்சிட்டு இப்படியே பாருங்க நாங்கள் குழைக்க குழைக்க எப்படி வருது நீங்கள் பாருங்க. அந்த எங்களோட கையில் சூட்டுக்கு அந்த சீனி கசிஞ்சு கசிஞ்சு அந்த மாவோடு அப்படியே அது ஒரு இலகுவான தன்மை, அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு அப்படி கசிஞ்சு அந்த மாவோடு சேர்ந்து நல்லா பதமாக குழப்படும். இப்படியே நீங்கள் வந்து இப்படி நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா இப்படிங்க பாருங்கள் இந்த அளவுக்கு பிடிப்படுது. இப்போவே இப்படி பிடிப்படுது. நாங்கள் குழைக்கிற நேரமே பிடிப்படுது. நாங்கள் இப்படியே குழைச்சிட்டு நல்லா குழைச்சிட்டு நாங்கள் மூடி போட்டு ஒரு 5 மணித்தியால் மூடி வைப்போம்.
வச்சுட்டு அதுக்கு பிறகு பார்ப்பேன் நாங்கள் எப்படி சீனி அரியதரம் தட்டுறதுன்னு தட்டி எண்ணெயில் பொரித்து எடுப்போம். இப்போ பாருங்க இந்த மா வந்து எப்படி வந்திருக்குன்னு இங்கே பாருங்க, நல்லா அந்த உருகி அந்த சீனி எல்லாம் உருகி நல்ல ஒரு இங்கே இப்படி பிடிச்சி இப்படி தட்டக்கூடிய பதத்துக்கு இங்கே பாருங்க, இப்படி தட்டக்கூடிய பதத்துக்கு வந்திருக்குது நல்லா. இப்போ நீங்கள் திரும்ப ஒருக்கா இந்த மாவை நல்லா திரும்ப நீங்கள் இப்படி நல்லா குழைச்சி விடுங்க. திரும்ப கையால் குழைக்க நல்லா குழைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நாங்கள் தட்டலாம். இங்கே பாருங்க, தட்டக்கூடிய பதத்துக்கு இங்கே பாருங்க, இப்படி தட்டக்கூடிய பதத்துக்கு வந்திருக்கு. இந்த இங்கே பாருங்க, இப்படி தட்டக்கூடிய பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நாங்கள் இதை எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தட்டுறதுக்கு ஒரு நான் சொல்கிறேன், ஒரு உங்களுக்கு தட்டை ஈஸியாக இருக்கிறதுக்கு இப்படி ஒரு பொழுத்தீன் ஏதாவது அந்த வருந்தானே, இப்போ இது எனக்கு அரிசியில் வர பொழுத்தி நான் இதை எடுத்து இப்போ இதில் வச்சு இப்படி தட்டலாம். இங்கே பாருங்கள், இப்படி வச்சு இப்படி தட்டலாம். இது தட்டலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த ஆயில் பேப்பர், அதாவது பேக்கிங் ஷீட்லேயும் இப்படி வச்சு இங்கே பாருங்க, இப்படி வச்சு இப்படி தட்டக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், தட்டிட்டு நீங்கள் போடலாம். தட்டி வச்சுட்டு நீங்கள் போடலாம். இப்போ நாங்கள் எப்படி எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு அந்த இப்படி கொஞ்சம் உருகி வர இல்லாட்டி நான் ஒரு விஷயம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஒரு ட்ரிக் உண்டு. என்னென்னா, நீங்கள் வந்து சீனி இருக்குது தானே, சீனி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு, சீனி கரையத்தான் வேணும், ஒன்றும் பாகுபதம் ஒன்றுமே இல்லை. சீனி கரைஞ்ச உடனே அந்த கொதிச்ச உடனே சீனி கொதிச்சு அந்த கரைஞ்ச உடனே இதில் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் அந்த குழைச்சி எடுத்தால் அது வந்து நார்மலாக இப்படி வந்துடும். வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நீங்கள் அதை வச்சா இந்த பதத்துக்கு வந்துடும். பிறகு நீங்கள் போடலாம். நீங்கள் வந்து பலகாரத்தை சீனி அரியதத்தை, அதாவது சர்க்கரை அதிரசத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம். அதாவது சீனியை வந்து 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் என்ன செய்யணும், 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு கொஞ்சமாக தண்ணியை விட்டு அதை வந்து கொதிக்க விடணும். அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுட்டு, அதாவது அந்த சீனியும் கரைஞ்சிடணும். கரைஞ்சோடனே கொஞ்சமாக கொண்டாந்து இந்த மாக்கில் கொஞ்சமாக விடுங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு நல்லா குழைச்சி விடுங்க. அப்படியே நல்லா உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, உங்களுக்கு தட்டி எடுத்துக்கொள்கிற பதத்துக்கு வந்துடும். அந்த இதுக்கு வந்துடும். அது நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் திரும்ப வச்சுட்டு நீங்கள் வந்து பலகாரத்தை போட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்க, நீங்கள் இப்படி வச்சு இப்படி வடிவா தட்டிட்டு எல்லாம் தட்டி வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ஏனெண்டா ஒவ்வொரு தடவையும் தட்டி போடக்கலாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நாங்கள் குட்டி உருண்டையாக, நான் குட்டி குட்டியாக தான் போடுறேன், பெரிய பலகாரமாக இல்லாமல். சீனி அதிரசம் வந்து நான் குட்டி குட்டியாக தான் போடுறேன். இங்கே பாருங்கள், நான் குட்டி குட்டியாக தான் போடுறேன். நீங்கள் பாருங்கள், இப்படி கொஞ்சம் இந்த அளவுக்கு இருக்கட்டும். ஏனெண்டா ஆக தட்டுனீங்கன்னா முறுமுரண்டு போயிடும். இப்படி தட்டினா தான் உள்ளுக்கும் கொஞ்சம் நல்ல என்ன சொல்கிறது சாஃப்டாக இருக்கும், வெளியே முறுமுரண்டு வரும். அப்போ நாங்கள் இதை ஃபுல்லாக செய்து முடிச்சுட்டு நான் பொரிக்கிறத உங்களுக்கு காட்டு. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்படி நீங்கள் எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் இப்படி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா டக்குண்டு மேலே எழும்பி வரும். அப்படி மேலே எழும்பி வந்தால் நல்ல எண்ணெய் சூடாக இருக்குன்ற அர்த்தம். நீங்கள் அதுக்கு பிறகு ஒவ்வொரு பலகாரமாக போட்டு நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் பாருங்கள், இது மேலே எழும்பி வந்துட்டு இப்போ நாங்கள் ஒரு பலகாரம் போட்டு பார்ப்போம். பாருங்க,
அப்படியே மேலே எழும்பி வரும். பொங்கி வந்திருக்கு பாருங்க. பலகாரம் வந்து அப்படியே பொங்கி வந்திருக்கு. பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குண்டு? அப்படியே பொங்கி வந்திருக்கு. மற்ற பக்கம் திருப்பி விடுங்க. இது நிறைய நேரம் பொரிக்கக்கூடாது, ஒரு கொஞ்ச நேரம் தான் இதை பொரிக்கணும். மெல்லிய ஃப்ளேமில் விட்டு நீங்கள் மெதுவாக பொரிச்சு எடுங்க. ஏனெண்டா இது ஆக பொரிஞ்சுதுண்டா அப்படியே இறுக்கமாக வந்துடும். ஒரு அளவு பொரிச்சுட்டு இந்த பலகாரம் வெள்ளையாத்தான் இருக்கும், அதாவது சீனி அதிரசம் வெள்ளையாத்தான் இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து மெதுவாக இப்படி போட்டு திருப்பி அப்படியே நீங்கள் இதை இப்படியே வெளியே இப்படியே அமர்த்திட்டு மெதுவாக இப்படி அமர்த்திட்டு அந்த எண்ணெயை கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கு பிறகு இப்படியே இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குங்க. அப்படியே போடலாம். இங்கே பாருங்கள் பொரிச்சதை இங்கே பாருங்கள் எப்படி இருக்குண்டு. நாங்கள் இப்படியே எல்லாத்தையும் போட்டு பொரிப்போம். இன்னொன்றும் போடுவோம். இன்னொன்றையும் போட்டு அது அப்படியே மேலே எழும்பி வரும் பாருங்க. பொங்கி மேலே எழும்பி வரும் பாருங்க. அப்படியே மேலே எழும்பி வரும். நீங்கள் இப்படியே எல்லா பலகாரத்தையும் எல்லா சீனி அதிரசத்தையும், அதாவது சீனி அரியதரமண்டு எங்கட நாட்டு பழக்க வழக்கத்தில் நாங்கள் சீனி அரியதரம் பண்ணுவோம். இந்தியாவில் இதை சீனி அதிரசம் என்று சொல்லுவாங்க. நீங்களும் இதை செய்து பார்க்கலாம். பாருங்க, இந்த மா நல்ல வடிவாக புளிச்சிருக்குன்றதுக்கு அர்த்தம். இங்கே பாருங்க, இந்த இப்படி ஒரு ஓட்டை ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இந்த மா சரியான பதத்தில் இருக்குன்ற அர்த்தம். நீங்களும் இப்படியே செய்து பாருங்க. இந்த பலகாரத்தை செய்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. இந்த சீனி அதிரசம், அதாவது சீனி அரியதரத்தை பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. நீங்க பாருங்க, நல்லா வந்திருக்கு. நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு, நல்லா சூப்பரா. இங்க பாருங்க, இங்க பாருங்க, நல்லா சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் இதே மெத்தட்ல செய்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த அளவுகளையே போட்டு செய்யுங்க, இல்லாட்டி சில வேளை உங்களுக்கு பதம் பிழைச்சிரும். அதால நீங்க இந்த அளவுகளே போட்டு செய்யுங்க. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்களும் செய்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.